ஜெய் ஸ்ரீராம். குட்டி ஸ்லோகம் பெரிய சம்மானம் இந்த சீரீஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது முருகர் மேல ஒரு அழகான அலங்கார பதிகம். இந்த பதிகம் படிக்கிறதுனால என்ன பலன்னு நிறைய பேர் கேட்கலாம். முதல்ல சொல்லிடுறேன் அடியேன். என்னன்னா, இந்த பதிகம் படிச்சோம்னா முருகர் மேல அன்பு கொண்டு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணோம்னா எந்த ஒரு நவக்கிரகமும் நமக்கு தீங்கு பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணாமல் நல்லது பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டு நமக்கு சேலஞ்சிங் டைம்ஸை கூட பெஸ்ட் டைம்ஸாக ஆக்கிடுமாங்க. சேர்ந்து படிக்கலாமா? ஜெய் ஸ்ரீராம். எல்லாரும் நம்ம இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிக்கலாமா? முதல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இந்த பதிகத்தை எல்லாரும் சேர்ந்து சேவிக்கணும்னு அடியேன் பிரார்த்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்ல. 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அந்த 27 நட்சத்திரங்களையும் 9 கோள்கள், அதாவது பிளானட்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நம்ம செய்யுளோட லாஸ்ட் 2 லைன்ஸ்க்கு வருவோம். குமரேசர் இரு தாளும் அப்படின்னா அர்த்தம்னா, குமரேசர்னா முருகர், முருகரோட இரு தாள், தாள்னா லெக்ஸ். ஸோ 2 லெக்ஸ் அப்படின்னு நம்ம கேல்குலேஷனுக்கு 2 போட்டுப்போம். ஃபஸ்ட்டு லெக்ஸ் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது சிலம்பும், சிலம்புனா காலில் அணியிற ஒரு அழகான ஒரு அணிகலன், அந்த அணிகலன் வந்து 2, ஸோ அதுவும் 2 போட்டுடலாம். சதங்கையும், சதங்கைங்கிறதும் ஒரு விதமான ஒரு ஆங்க்லெட் மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்டு தான். ஸோ அதுக்கும் நம்ம 2ன்னு போட்டுப்போம். சரியா? இப்போ குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், தண்டைங்கிறதும் ஒரு விதமான ஒரு அழகான அணிகலன்கள் தான், குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் போடுவோம். ஸோ அதுவும் 2ன்னு நம்ம கேல்குலேஷனில் போடலாம். சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும், ஷண்முகம்னா என்ன அர்த்தம்? 6 முகருக்கு 6 திருமுகங்கள். ஸோ 6ன்னு போட்டுப்போம். அந்த கேல்குலேஷன் பார்ட்டில் 6 முகம், ஷண்முகத்துக்கு 6ன்னு போட்டுப்போம். அடுத்தது குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும், தோளும்னா என்ன அர்த்தம்? பாகு, அதாவது ஷோல்டர்ஸ். ஸோ எவ்வளோ இருக்கும் அவருக்கு? 12 இருக்கும். ஸோ அதை 12ன்னு நம்ம போட்டுக்கலாம். 6 × 2 12 அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கடம்பும், கடம்பும்னா கடம்ப மலர், அவர் அணிஞ்சின்றிருக்க அழகான ஒரு கடம்ப மலர். அந்த மலருக்கு 1 பாயிண்ட் போட்டுட்டு 1ன்னு போட்டுடலாம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 27 வரும். எவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது? 27. இப்போ செய்யுளுக்கு வருவோம். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. எப்போ முன்னே வந்து தோன்றும்? எப்பவுமே வருமா என்ன? எப்போ வரும்னா, முதல்ல நம்ம முருக பக்தராக இருக்கணும். அவருக்கு நம்ம உள்ளன்போட நம்மளோட அன்பை 2 துளி கண்ணுலேருந்து வர 2 துளி ஜலத்தை காணிக்கையாக கொடுக்கணும். வேற ஒன்றும் கேட்கல. ஏன்னா எல்லாமே அவரோடது தான். நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அவரோட அனுகிரகத்தினால தான். அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, சின்சியராக இருக்க வேண்டியது, நம்ம கடமையை பண்ண வேண்டியது. நம்மளோட பக்தியை எப்படி வேணாலும் எளிமையாக நம்ம காமிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அப்படி இருக்கிற அந்த பக்தனுக்கு நாள் என் செய்யும், அதாவது ஒரு கெட்ட நாள் நல்ல நாள் எதுவுமே பண்ணாது. வினைதான் என் செய்யும், அதாவது வரப்போகிற வினை, கெட்ட வினையாக இருக்கட்டும், நடந்த பழைய கெட்ட வினையாக இருக்கட்டும், இல்லை நடக்கின்ற நல்ல வினையோ கெட்ட வினையாக இருக்கட்டும், ஒன்றுமே பண்ணாதவாளை நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும்,
என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கோள்னா என்ன? பிளானட்ஸ். என்ன பண்ணும்? ராகு சரியில்லை, கேது சரியில்லை, சந்திரன் நீச்சம், சுக்கிரன் உச்சம், ஒன்றும் பண்ணாது. அவளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்மூத்தான ஸ்டெடியான பிளிஸ்ஃபுல் லைஃப் தான் கிடைக்கும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். இந்த கொடுங்கூற்றுனா என்ன தெரியுமா? யமதர்மராஜா தன்னோட தூதர்களை அனுப்புவார்ல, நம்மளோட லாஸ்ட் டைம்ஸ் ஆக போகிறது அப்படிங்கிற போது கொடுங்கூற்று என் செய்யும். அதாவது யமதர்மராஜாவோட தூதர்கள்னால நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதாவது சாகர நிலைமையில கூட நம்ம பிளிஸ்ஃபுல்லாக தான் செத்து போவோம். எந்த விதத்துலேயும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் குறிக்கிறது. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினே. எப்போ முன்னாடி தோன்றிடும் தெரியுமா? முருகர் நமக்கு முன்னாடி நிற்பாராங்க. எப்போன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் முன்னாடி நிற்பார் இந்த 27 விஷயங்களோட. அப்படி இருக்கும்போது 27 நட்சத்திரங்களும் கோள்களும் 9 கோள்களும் நம்மளை என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எல்லாரும் முருகரோட முழுமையான அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இந்த பர்டிகுலர் செய்யுளை கூட நம்ம எல்லாரும் கேட்க முடியறது, அனுபவிக்க முடியறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.